உலகத்தில் நிகழக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளும் கிரகங்களின் ஆதிக்கத்தால் நடைபெறுகிறது அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு நிகழ்வு நடந்ததை நாம் சரியான ஒரு உதாரணமாக சொல்லலாம். உலகத்தில் ரொம்ப முக்கியமான வணிகம் நடப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அது இப்போ மூடப்பட்டிருப்பதாக தகவல். அப்போ அந்த ஜலசந்தியின் வாயிலாகத்தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் அந்த வியாபாரத்தை, எண்ணெய் வியாபாரத்தை, இன்னும் பல்வேறு வியாபாரங்களை செய்து வந்தது. அந்த ஜலசந்தியானது ஈரான் மீது தாக்குதல் நடைபெற்றதால் ஜலசந்தி மூடப்படுவதாக ஈரான் சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஜலசந்தி மூடப்பட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய 20% மேற்பட்ட வியாபாரம் தடைபடும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது பல நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதே சமயத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்கிக்கிட்டு இருக்கு. அதனால மிகப்பெரிய சிக்கலெல்லாம் உருவாகிட்டு இருக்கு. ஈரான் பக்கம் சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு துணையாக பிரான்ஸு, ஜெர்மனி, இப்படி பல நாடுகள் ஒன்றா சேர்ந்துருக்கு. இதனால் உலகப்போர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்போ ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே இது நடந்துக்கிட்டு தான் இருந்தது, ஆனால் இப்போ தீவிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றா இணைஞ்சிக்கிட்டு ஈரான் மேலே தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அபாய நிலை ஈரானுக்கு ஏற்பட்டதுனால ஈரான் அந்த வியாபாரத்துக்கு, எல்லா நாடுகளும் வியாபாரம் செய்வதற்கு முக்கியமான இந்த கப்பல் வழி வியாபாரத்துக்கு முக்கிய மூளை பகுதியாக இருந்த ஜலசந்தியை மூடி இருக்கு. ஏன்னா அந்த ஜலசந்தி பகுதி ஈரானுடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்கிறதுனால அதை மூடி இருக்கு. இதனால மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ட்ரேடிங் ரொம்ப ஒரு கடினமான நிலைக்கு சென்று போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். இப்போ சனீஸ்வரன் மீனராசியில் இருக்கிறது ஒன்று, திருக்கணிதப்படி பார்த்தோம்னா ஏற்கனவே அவர் அங்கே இருக்கிறதாகவும், இல்லை அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி வர்றதாகவும் ஒரு தகவல். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த சமயத்தில் அவர் மீனராசியில் இருக்கார். மீனம்னாலே கடல் சார்ந்த பகுதிகள், அந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மீனராசி சார்ந்த எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும், அதாவது அந்த நீர் சார்ந்த பகுதிகள் எல்லாவற்றிலையுமே சிக்கல்கள் ஏற்படுவது கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. சரி, ஈரான் நாடு மேலே ஏன் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு? ஏன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த அணு ஆயுதம் தொடர்பாக சிக்கலை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது ஈரான் நாடு அணு ஆயுத தயாரிப்புகளை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இஸ்ரேலோட சேர்ந்துக்கிட்டு போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஏன் இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அந்த கடல் சார்ந்த பகுதிகளில் தான் சிக்கல்களே அதிகமாக எழுன்னு சொல்லலாம். அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ கடல் சார்ந்த பகுதிகள் சரியான சிக்கல்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே, ஏன்னா இப்போ ஈரானுடைய கையில் தான் அந்த ஹார்மூஸ் ஜலசந்தி அப்படிங்கிற பகுதி இருக்கு. அதை இப்போ ஈரான் மூடிடுச்சு. அதனால உலகத்தோடைய வர்த்தக மூளையே மூடப்பட்டதாக கருதப்படுது. அதனால அது மூடப்படணுங்கிறதுக்காகவே இந்த நிகழ்வுகளாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால உலகத்தோடைய வர்த்தகமே பாதிக்கப்பட போகுது. அதனால ஈரான் சொல்லிச்சு, இது மாதிரி எங்க மேல தாக்குதல் நடந்தா கண்டிப்பா அந்த ஜலசந்தி பகுதியை மூடிடுவோம் அப்படின்னுச்சு. ஈரான் மேல தொடர்ச்சியா தாக்குதல் நடப்பதனாலேயே அந்த ஜலசந்தி பகுதி மூடப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா நம்ம கவனிக்கணும், ஏன் ஈரான் மேல தாக்குதல் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஈரான் தன்னுடைய குடியரசு நிலை அறிவிக்கப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா சந்திரன் ரிஷப ராசியில இருந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா மீன ராசியில
சனீஸ்வரன் அமர்ந்திருக்காரு. அவர் தன்னுடைய 3ஆம் பார்வையா ரிஷபராசியை பார்க்குறாரு. ரிஷபத்துக்கு தொடர்பான இடம்தான் ஈரான். அதனால ஈரான்ல மிகப்பெரிய சிக்கல் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப மீனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக அந்த ரிஷபராசியை, குறிப்பாக ரிஷபராசிக்கு தொடர்புடைய ஈரான்ல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அப்ப அதே சமயத்துல இந்த கும்பராசியில செவ்வாய் மற்றும் ராகு போன்ற கடினமான கிரகங்கள் ஒன்று கூடியிருப்பதன் காரணமாக போர் நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈரானுக்கு நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரஷ்யா மற்றும் சீனா. அவருடைய இராணுவ உதவிகளை அது பெறும் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் இது ஒரு ஈரானுக்கு ஒரு நீண்டகால போருக்குள் அதை தள்ளிடும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் மீனராசியில் இருப்பதனால இப்போ கடல் வழி போக்குவரத்து அந்த ஜலசந்தியவே மூடிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே இது நடந்துகிட்டு இருக்கு. சனி பகவான் மீனராசியில் இருந்துக்கிட்டு 7ஆம் பார்வையை கன்னிராசியை பார்க்குறாரு. சர்வதேச வர்த்தகத்தையே பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தனுசு ராசியை 10ஆம் பார்வையை பார்க்க போறாரு. அது ஈரானுடைய மத ரீதியான சட்டங்கள் உள்நாட்டு ஒழுக்கத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஈரான் நாட்டிற்கு இது போருக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல சனி வெற்றியை தந்தாலும் இது மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டிய நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஈரான்ல போர் நடக்கிறதுனால, ஈரான்ல போர் நடந்து ஈரான் வெற்றி பெற்றாலும் மிகப்பெரிய பொருளாதார சிதைவு ஏற்படும் ஈரான்ல அப்படின்னு சொல்லலாம். யுத்தகாரகரான செவ்வாய் கும்பராசியில் அமர்ந்து 4ஆம் பார்வையாக ரிஷபத்தை, அதாவது ஈரான் பகுதி சார்ந்த இடங்களை பார்ப்பதாக எடுத்துக்கொண்டாலும் அந்த போர் சிதைவுகள் ஏற்படுவதற்கு செவ்வாய் ஒரு போர்க்காரகனும் ஒரு காரணமாக அமைகிறார். அவளும் செவ்வாய் தனியா இல்ல, கும்பத்துல செவ்வாய் ராகுவும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த போர் தொடர்பான சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணியாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல இப்ப இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் மீனராசியில் அமர்ந்து இந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முடக்கத்தை ஏற்படுத்த போறாரு. கடல் வழி பாதையில நீண்ட கால தடைகளை உருவாக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ராகு செவ்வாய் இணைவு ஏவுகணை தாக்குதல்களையும் மற்றும் சர்வதேச நாடுகளின் தலையீடுகளையும் உருவாக்கி கிட்டத்தட்ட இதை ஒரு உலக போர் அளவு கொண்டு செல்வதற்கு வாய்ப்புகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். குரு மிதுனத்துல அமர்ந்து அடுத்து கடகத்துக்கு வரப்போறாரு. பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு சொன்னாலும் அது சரியானபடி இருக்காது, தோல்வி அடையவே வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த போரை நிறுத்துவதற்காக பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் அவையெல்லாம் சிக்கல்களையே எழுப்பும். உலக பொருளாதாரம் மந்த நிலையை அடைவதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்புகளை காட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஈரான் இந்த ஜலசந்தியை மூடினதுனால மிக கடுமையான தாக்குதல், அதாவது பொருளாதார சிக்கல்கள் உலக நாடுகளுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குரு மற்றும் சனீஸ்வரன் நிலைகளால தங்கத்தில் விலை மற்றும் பெட்ரோல் விலை கற்பனை செய்ய முடியாத உயரத்திற்கு செல்லும் அப்படின்னு சொல்லலாம். 2026 மே மற்றும் ஜூன் மாதங்கள் கிரக ரீதியாக மிகவும் ஒரு வித்தியாசமான அமைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சமயத்துல இன்னும் சிக்கல்கள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. எல்லோரும் இறை வழிபாட்டை அதிகமாக்கி அதன் வாயிலாக சிக்கல்களை குறைப்பதற்கும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற தொடர்ச்சியான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.